அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். முன்னோர்கள் வழிபட்ட மரங்களுள் அரசமரமும் ஒன்று. வேம்பை பெண் தெய்வமாகவும் அரசமரத்தை ஆண் தெய்வமாக வணங்குவாங்க. அரசமரம் இருக்கும் இடமெல்லாம் பிள்ளையார் சிலை இருக்கும். புத்தர் அரசமரத்தின் கீழ் ஞானம் பெற்றதாக அறிகிறோம். போதி மரம் என்பது அரசமரம்தான். அரசமரம் குலம் தழைக்கச் செய்யும். சூலத்தை சீராக்கும். அரசமரத்தின் காற்று கருப்பை கோளாறுகளை போக்கும் தன்மை உடையது. அதுபோல் மூளையின் செயல்பாடுகளை தூண்டி மன அமைதியை கொடுக்கும் தன்மையும் உண்டு. இதற்கு அர்த்தம் போதி, கணம், சராசனம் என பல பெயர்கள் உண்டு. நன்கு வளர்ந்த மரம் நாளொன்றுக்கு 1808 கலோரி அமில வாயுவை உள்வாங்கி 2400 பிராண வாயுவை வெளியிடுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்த பிராண வாயு காற்று மண்டலத்தில் கலந்து காலை நேரங்களில் இதை சுற்றி வரும்போது நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாடுகள் தூண்டப்படுவதாக கூறுகின்றனர். இதன் இலைகளின் கொழுந்துகளை எடுத்து நீரில் கொதிக்க வைத்து கசாயம் செய்து அருந்தி வந்தால் உடல் வலுவாவதுடன் காய்ச்சல் குறையும். வாதம், பித்தம், கபம் போன்றவற்றை சீராக்கி உடலை ஆரோக்கியமாக வைக்கும். அரச மரத்தின் பட்டை, வேர், விதை இவற்றை பாலில் கொதிக்க வைத்து ஆறிய பின் தேன் கலந்து தொடர்ந்து 1 மண்டலம் அருந்தி வர தாது விருத்தியடையும். அரச விதைகளை காய வைத்து பொடியாக்கி தினமும் பாலில் கலந்து சாப்பிட மலச்சிக்கல் தீரும். அரசமர பட்டையை சிதைத்து நீரில் கொதிக்க வைத்து குடிநீராக அருந்த சொறி, சிரங்கு குறையும். உடல் வேட்டை தீரும். சருமம் பளபளப்புடன் சருமத்தில் சுருக்கம் ஏற்படாது. அரசமர பட்டையை பொடியாக்கி புண்களில் தடவ விரைவில் அவை குணமாகும். அரசமர பட்டையை நீரில் கொதிக்க வைத்து வாய்க்கொப்பளிக்க வாய்ப்புண்கள் குணமாகும். வெள்ளைப்படுதல் உள்ளவர்கள் இந்த நீரால் பிறப்புறுப்பை கழுவ வெள்ளைப்படுதல் குணமாகும். இதன் பட்டை, வேர், விதை இவற்றை இடித்து பொடியாக்கி கசாயம் தயாரித்து அருந்த மாதவிலக்கு பிரச்சனைகள் தீரும். அரசமரம் பாலை எடுத்து பாத வெடிப்புகளில் பூச அவை மறையும். அதிக அளவு ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் மரம் அரசமரம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த அரச மரத்தை பேணி பாதுகாத்து வளர்ப்போம். அடுத்த தலைமுறையை நல்ல ஆரோக்கியமாக வாழ வைப்போம். மரம் வளர்ப்போம், மனிதம் காப்போம். நன்றி.